வெல்கம் டு தமிழ்கேட் டுட்டோரியல். இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் இந்த ஒரு 2D ஸ்கெட்ச் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஆட்டோகேட் 2Dயில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டிராயிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் டிராயிங் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் லோட் ஆகும். தென் நீங்கள் அடுத்து செக் பண்ண வேண்டியது இந்த இடத்துல டிராஃப்டிங் அண்ட் அனோடேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் 2Dயில் ட்ரா பண்ண முடியும். ஸோ இது 2D ஒர்க் ஸ்பேஸு, ஃபுல்லாக 2D ஒர்க் மட்டும் தான் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு யூனிட் செட் பண்ணுங்கள். ஸோ யூனிட் இதில் டிஃபால்ட்டாக இன்ச்சஸில் இருக்கும். ஸோ நான் அதை மில்லிமீட்டருக்கு மாற்றி ஓகே கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சென்டர் டயாமீட்டர். தென் இது பார்த்தீங்கன்னா 82, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 55. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 64. ஸோ இது இன்னர் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு லைனு. தென் ஆர்த்தோ F8 கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓ F8 ஓகே, ஆர்த்தோ ஆன் ஆயிடுச்சு. தென் ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு லைனு. தென் ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா 3.5. ஸோ லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று. தென் ஓகே கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ இந்த போர்ஷன் தேவையில்லை. ஸோ அதேமாதிரி இந்த போர்ஷனும் தேவையில்லை. இந்த சென்டர் லைனை டெலீட் பண்ணிடுங்க. தென் எகைன் ட்ரிம் எடுத்துக்கிட்டு ஸோ அவுட்டர் ப்ரொஃபைல், ஸோ இதுவும் தேவையில்லை. தென் அரே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் சொல்ல போனால் அரே சூஸ் பண்ணி ஸோ இந்த 3 ஆப்ஜெக்டும். தென் போலார் அரே. ஸோ உங்களுக்கு இதான் சென்டர் பாயிண்ட். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 வேணும். ஸோ ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா 12 ஃபார்ம் ஆயிரும். க்ளோஸ் அரே. தென் நெக்ஸ்ட்டு ட்ரிம்மு. ஸோ இந்த ஒரு போர்ஷனை நம்ம ட்ரிம் பண்ணணும். தென் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை மொத்தத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லேயராக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் அப்போ ஸோ கொஞ்சம் நீட்டாக தெரியும். ப்ரெசன்டேஷன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லேயருக்கு கலர் கொடுக்குறது. தென் ஓகே, 4 பாலிலைனை கிரியேட் ஆகிடுச்சா. ஸோ அது ஒன்று செலக்ட் பண்ணால் சிங்கிளாக செலக்ட் ஆகும். ஸோ நம்ம ரேண்டமாக ட்ராக் பண்ணுறதுனால தனித்தனியாக செலக்ட் ஆகுது. இப்போது ஓகே, ஒரே செக்மெண்ட்டாக கிரியேட் ஆகிட்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ரேடியஸ் 56. தென் ஒரு சென்டர் லைன். ஸோ இது ஆங்கிளாக போடணும். ஸோ உங்கள் போலார் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது 120 டிகிரி. ஸோ நான் ஜஸ்ட்டு 120 ஓகே 120க்கு போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த இடமும் தேவையில்லை, இந்த இடமும் தேவையில்லை. தென் நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டு ஸோ இதுக்கு நேராகவே கொண்டு போயிட்டு தென் 44 ஓகே. தென் சென்டர் டயாமீட்டர் இது பார்த்தீங்கன்னா 26. ஸோ ஆஃப்செட்டு. தென் நெக்ஸ்ட்டு 13. கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுவும் இது இப்போ வரைக்கும் செலக்ட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட்டு ஓகே என்ட்ரு கொடுத்துருங்க. தென் சென்டர் லைன் இந்த லைன் தேவையில்லை, டெலீட் பண்ணிவிட்டு
தென் நெக்ஸ்ட்டு வந்து எகைன் ஒரு சென்டர் டயாமீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 13. ஓகே, சேம் இப்போ வந்து காப்பி பண்ணுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த லைனை வந்து மறுபடியும் போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி இங்கே இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து இங்கேருந்து ஸோ அதே பாத்தில் கொண்டு வந்து 24 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த டயக்ராம் வந்து கடைசியாக நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா இதை வந்து மிரர் பண்ணணும். ஒரு ஆப்ஷன்டா மிரர் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஸோ இது 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 மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து ஆப்செட்டாக போயிட்டு தென் வந்து சென்டர் லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணணும். ஸோ இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இந்த லைனும் வந்து தேவையில்லை. ஸோ இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ எகெயின் ட்ரிம் எடுத்துக்கிட்டு ஸோ இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் கோ டு ஃபில்லட்டு. தென் செலக்ட் ரேடியஸ் வந்து 22. இந்த லைனுக்கும் ஸோ இந்த லைனுக்கு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். தென் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம் கமாண்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சிட்டா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ இந்த அவுட்ரு வர்றது தேர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் டயாமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 24. மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 44. தென் எகைன் மூவ் கொடுத்து 35க்கு மூவ் பண்ணணும். ஆக்சுவலாக இது லென்த்து. ஸோ நான் மூவ் பண்ணி இந்த டயக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டு ஸோ இங்கிருந்து ஜஸ்ட்டு இது எங்கே வந்து மீட் ஆகுதோ ஓகே. டேன்ஜென்ட் பாயிண்ட் இதுதான். ஸோ இங்கே கொடுத்துடலாம். ஓகே, இங்கே செலக்ட் ஆகும் இல்லையா? லைன் எடுத்துக்கிட்டு ஸோ இங்கேருந்து ஸோ இதுதான் கரெக்டாக மீட்டிங் பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துல கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம் மிரர் பண்ணதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த சென்டர் லைன் வந்து போட்டே இருக்கட்டும். மிரர் எடுத்துக்கிட்டு ஸோ இதை மிரர் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த லைனை நான் வந்து மிரர் பண்ணிக்கிறேன். ஸோ எகைன் வந்து மிரர் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த லைனு தென் கரெக்டாக இங்கேருந்து இது வரையும். ஸோ அது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு வந்து லைனை வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ரிப்பீட் லைன். ஸோ இங்கேருந்து இது வரையும். ஓகே, ட்ரிம் எடுத்துக்கிட்டு ஸோ இப்போ ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுறது தான் ஒர்க்கு. ஸோ ஓகே, நம்ம இந்த பக்கம் வந்து மிரர் பண்ணி விட்டோம்.
தென் மிரர் போயிட்டு ஸோ இந்த ஆர்க்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இது வரையும் ஸோ ரிப்பீட் இன்புட் எக்ஸ்டெண்ட் எங்கே இருக்குங்க எக்ஸ்டெண்டு ஸோ இது ஓகே கம்ப்ளீட் ஆகிட்டு தென் இதையும் வந்து ரன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டயாமீட்டர் இது வந்து 12 தென் எகைன் வந்து சென்டர் டயாமீட்டர் ஸோ இது வந்து 12 தென் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஓகே இப்போ வந்து கரெக்டாக வந்து 3 லேயராக க்ரியேட் பண்ணியாச்சு. இது ஒன்று சர்க்கிள்லாம் தனி ஸோ இந்த அரே பார்ட் தனி. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு வந்து ஐடென்டிஃபைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் போய்கிட்டு நம்ம வந்து கலர் கொடுக்கலாம். ரெட்டு தென் எஸ்கேப் கொடுத்துட்டு தென் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தென் எகைன் எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லா சர்க்கிளையும் செலக்ட் பண்ணுங்கள். தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ரீனு தென் எஸ்கேப் கொடுத்துட்டு தென் அதேமாரி இது வந்து ஒரு தனி கலர். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபில்லட் பண்ணணும். ஸோ ஃபில்லட்டு ரேடியஸ் வந்து 12 ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ரிப்பீட் ஃபில்லட்டு தென் இந்த இடத்துலையும் தென் வந்து ரிப்பீட் இன்புட்டில் போயிட்டு ட்ரிம் எங்கே இருக்குது ட்ரிம் செலக்ட் பண்ணிவிட்டு தென் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஒரு 2D ஸ்கெட்சு. ஸோ 2D ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட ஸ்கெட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போ நம்ம போட்ட ஒரு 2D ஸ்கெட்சு. ஸோ இந்த ஸ்கெட்ச் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வீடியோ முடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.